எத்தனை நம்புறீங்க எனக்காக என் ஆண்டவர் பொசிஷன் எடுக்க வேண்டிய நேரம் வந்துட்டுன்னு சொல்ற பிள்ளைங்க கை உயர்த்துங்க. இந்த குருத்தொலை ஞாயிற்றுல மற்றவர்களுக்கான காரியம் அல்ல, மற்றவர்களுக்கான காரியங்கள் அல்ல, எனக்கா என் ஆண்டவர் பொசிஷன் எடுக்க வேண்டிய நேரம். யோபு சொல்லுவார், என் காரியத்தை உம்மேல், எல்லாரும் சொல்லுங்க, என் காரியத்தை உம்மேல் போட்டுக்கொள்ளும். இதை நான் எடுக்க மாட்டேன் ஆண்டவரே, இதை நான் இனி செய்ய மாட்டேன் ஆண்டவரே, ஆனா என் காரியத்தை நீர் செய்ய போகிறீர். எனக்காக நீர், எல்லாரும் சொல்லுங்க, நீங்க செய்ய போறீங்கப்பா. ஒருவேளை ஒரு குழந்தையா இருக்கு, ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கும்போது, ஏதோ ஒரு காரியத்தை ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது தன் தகப்பனை பார்த்துட்ட பிறகு தகப்பன் சொல்லி, நீ கவலைப்படாத செல்லம், அப்பா வந்துட்டேன், அப்பா பார்த்துக்குவேன், இனி நீ கவலைப்படாதன்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் சொல்றா, இனி கவலைப்படாத, இனி புலம்பாத, இனி திகையாத, இனி கலங்காத, அப்பா வந்துட்டேன், அப்பா பார்த்துக்குவேன். எத்தனையோ பேர் லைஃப்ல பொசிஷன் எடுத்தாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர் வந்தாங்க ஆண்டவரே, ஆனா அவங்க எல்லாம் கடைசி வரை நின்று எங்களுக்காக செய்தாங்களானா எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனா இப்போ வர போகிறவர் உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் மலைகள் விலகட்டும், பர்வத நிலை பெயர்ந்து போரட்டும், ஆனா அவர் எடுத்துட்டார்னா அவர் கடைசி பரியந்தமோ, அவர் கடைசி நொடி பொழுதும் உனக்காக அவர் நின்று தம்முடைய மகிமையான காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஆமென் சொல்லுங்கப்பா. பாவமாதை போக்கவும் பாவியை கை தூக்கவும், பாசமுள்ள இயேசையா பவானியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை இயேசுவே உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை இயேசுவை பார்த்து, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆதியும் அந்தமும், ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. பெரிய செலிப்ரேஷன், ஆமென். ஒரு பெரிய விருந்து தேவன் நமக்காக ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. உடைந்து போன நிலைமையிலையும் தேவன் ஒருவரே நமக்கு ஆறுதலாயிருந்தார். தேவன் ஒருவரே கூட இருந்தார்.
பண தேவைகளை தேவனே சந்தித்தார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆகவே நம்ம எல்லோரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நம்ம எல்லாம் எழும்பி நின்று 2 பாடலை பாட போகிறோம். முதலாவது ஓசன்னா பாடல் பாடும் ராஜாவ மீட்பருக்கு இந்த பாடலை பாடிவிட்ட பின்பு அனைவருக்கு தெரிந்த பாடல் ஓசன்னா பாடுவோம் என்ற பாடல் நாம் பாடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கர்த்தருடைய மகிமையான வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். சந்தோஷமா இருக்கிற கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஓசன்னா பாலர் பாடும் ராஜாவா மீட்பார்க்கே மகிமை புகழ் கீர்த்தி எல்லாம் உண்டாகவே கர்த்தாவின் நாமத்தாலே வருங்கோமானே நீ தாவீதின் ராஜ மஹைந்தன் துதிக்கப்படுவீர். ஓசன்னா பாலர் பாடுவோமா ராஜாவா மீட்பார்க்கே மகிமை புகழ் கீர்த்தி எல்லாம் உண்டாகவே உன்னத தூத சேனை விண்ணில் புகழுவான் மாந்தர் படைப்பு யாவும் இசைந்து போற்றுவான். ஓசன்னா பாலர் பாடும் ராஜாவா மீட்பார்க்கே மகிமை புகழ் கீர்த்தி எல்லாம் உண்டாகவே கர்த்தாவின் நாமத்தாலே வருங்கோமானே நீ தாவீதின் ராஜ மஹைந்தன் துதிக்கப்படு. ஓசன்னா பாலர் பாடும் மீட்பார்க்கே மகிமை புகழ் கீர்த்தி எல்லாம் உண்டாகவே முன்னே குறித்தோலை கொண்டேகினார் போலோ மண்டாட்டு கீதம் ஸ்தோத்திரம் கொண்டுமை சேவிப்போ. ஓசன்னா பாலர் பாடு ராஜாவா மீட்பார்க்கே மகிமை புகழ் கீர்த்தி எல்லாம் உண்டாகவே நீர் பாடு பாடு முன்னே பாடினா யுதரோ உயர்த்த பாட்டவோமை துதிப்போம் நாங்களும். ஓசன்னா பாலர் பாடும் ராஜாவா மீட்பார்க்கே
மகிமாய் புகழ் கீர்த்தி எல்லாம் உண்டாகவே அப்பாட்டை கேட்ட வண்ணம் எவேண்டாள் கேளுமே நீ நன்மையால் நீ ராய்ந்த காருண்ய வேந்தரே சொல்லலாமா ஓசன்னா பாலர் பாடும் ராஜாவாமீட்பார்க்கே மகிமாய் புகழ் கீர்த்தி எல்லாம் உண்டாகவே. நல்ல கரங்களை உயர்த்தி அசைத்து காட்டுங்க. ஆமென். அவர்கள் குருத்தோலைகளை கரங்களில் ஏந்தி கொண்டு கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்க அவ்வளவு சந்தோஷமா ஆர்ப்பரித்தார்களா? ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏன் தெரியுமா அவங்க ஆர்ப்பரித்தாங்களா? அவங்க நினைத்தாங்க ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், கழுதையின் மேல ஏறின பின்பு அவர் அதாவது பிலாத்து இருக்கிற ஏரோது பக்கமா இருக்கிற அரண்மனைக்கு போவார் என்று எல்லாரும் எதிர்பார்த்தார்களாம். எப்படியா சொல்லுங்க. அவர் நினைச்சாங்க இவர் இப்ப ராஜாவாய் பொசிஷன் எடுத்துட்டார். யாரு? இயேசு கிறிஸ்துவ கழுதையில. ஏன்னா கழுதை அநேகர் நினைப்பாங்க தாழ்மையின் சின்னமாய் நினைப்பாங்க. கரெக்டா இல்லையா? ஆனா அது தாழ்மையின் சின்னமாய் கருதப்படுகிறவைகள் அல்ல. அது ராஜாக்களை சுமக்கிற ஒரு கழுதையாய் அந்த நாட்களில் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆமென் சொல்லுங்க பாப். அதனாலதான் தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை ராஜாவை அபிஷேகம் பண்ணும்போது தன்னுடைய கழுதையாகிய சொல்லுங்க கரெக்டா இல்லையா? ஆமென். தன்னுடைய கழுதை மேல அவன் என்ன பண்ணானா தன் குமாரனாகிய சாலமோனை ஏற்றினான். அப்போ தேவன் எதற்கு கழுதை மேல ஏற்றுவார்கள்? பொசிஷன் எடுப்பதற்காக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பொசிஷன் எடுப்பதற்காக, ராஜாங்கத்தை பொசிஷன் எடுப்பதற்காக. இதுவரைக்கும் யூதர்களை ஆட்டை செய்து கொண்டிருந்த காரியங்களை அவங்க நினைத்தாங்க நமக்கு யூதருக்கு பிறந்தவர், யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் இப்ப ராஜாவாக என்ன பண்ண போகிறார், பொசிஷன் எடுக்க போகிறார் சொல்லி அவரை கழுதையின் மேல ஏற்றினார்கள். ஆமென். ஆனா கழுதை அரண்மனை பக்கமாய் திரும்பாமல் தேவாலயத்தின் பக்கமாய் திரும்பினதா? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பா. ஏன்னா அவங்க நினைச்சாங்க இவர் யூதருக்கு மட்டுமே ராஜாவாய் பிறந்தவர்னு. ஆனா என் ஆண்டவர் உலகத்திற்கே ராஜாவாய் நான் இருக்கிறேன் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கரங்களை உயர்த்தி. அதனாலதான் இன்னைக்கு நாம் குருத்தோலைகளை ஏந்தி உலகமெங்கும் இந்த நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவங்க எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க, வஸ்திரங்களை விரிக்கிறார்கள், இலைகளை விரிக்கிறார்கள், மரக்கிளைகளை விரிக்கிறார்கள். ஏன்? நம்ம காத்து கொண்டிருந்த நாள் வந்தது. இயேசு ராஜாவாய் பொசிஷன் எடுக்க போகிறார். அவரை நாங்கள் ராஜாவாய் அவர் எங்களை ஆளுகை செய்ய போகிறார். ஆனால் என் ஆண்டவரோ தேவாலயத்தின் பக்கமாய் தன்னை திருப்பி, ஏன்னா தேவாலயத்து பக்கம் திரும்பும் பொழுது ஏன் அதுக்கு அடையாளமா இருக்குன்னா தேவாலயத்து பக்கம் பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிற ஒரு வேளை. ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஆமென். அவர்கள் நினைத்தபடி தேவன் தன்னுடைய ட்ராக்கை மாத்தல. பரலோகம் நினைத்தபடி நம் எல்லாருக்காகவும் அவர் அரண்மனை பக்கம் போகாதபடி தேவாலயத்தின் பக்கமாய் தன்னுடைய கழுதையிலே என் ஆண்டவர் பயணம் செய்தார். நீங்களும் நானும் மீட்கப்படும்படியாய், நீங்களும் நானும் ரட்சிப்படையும்படியாய், அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய். ஆமென் சொல்லக்கூடாதா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மொத்தமா பொசிஷன் எடுப்பார். சொல்லுங்க பா. ஆமென். ஏதோ ஒரு பகுதியில பொசிஷன் எடுக்கிறவர் அல்ல, மொத்த உலகத்துக்கே பொசிஷன் எடுத்தார். ஏதோ யூதர்களுக்காக மாத்திரம் அவர் பொசிஷன் எடுக்கவில்லை.
ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். அதனால தான் நம்ம பாடுறோம். எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல். ரோசனா பாடுவோங்கிற இயேசுவின் தாசர் இந்த பழைய கீர்த்தனை பாடல் நம்ம எல்லாம் சேர்ந்து குருத்துல ஏந்தி நாம் எல்லாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. நல்ல கையை உயர்த்தி அசைச்சு come on. ஆமென். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தது போல அரராத் நீயும் கர்த்தரை ஆர்ப்பரித்து ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. come on பாடலாமா? உன்னதத்திலே தாவீது ஒன்னும் பின்னும் சாலேம் நாகர் சின்ன பாடல் பாடினார். ஆமென். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. சின்ன மாறி மீதில் ஏறி அன்பர் பாவனி போனார். இன்னும் என்ன கத்தில் அவர் என்று அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. ஆமென். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. பாவமாதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும் பாசமுள்ள இயேசையா பவானியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஆமென். தாளர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்குவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஒரு தோளை ஞாயிற்றில் நாம் குரு பாதம் பணிவோம். குரு எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கப்பா. குரு பாதம் பணிவோம். குடியாரில் பெற்று நாமும் திரிகாரை போற்றுவோம். குடியாருள் பெற்று நாமும் திரிகாரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சத்தமா சொல்லுங்க ஓசன்னா. ஆமென். ஓசன்னா. அப்படியே உட்காரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேருக்கு தெரியும் ஓசன்னான்னா என்ன அர்த்தம்? கர்த்தரால் ஓசன்னாவுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்டை கேட்போமே. ஓசன்னாவுக்கு என்ன அர்த்தம்? ஓசனாவுக்கு அர்த்தம் ஓசனா. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசனான்னு ஆர்ப்பரித்தாங்க. ஆனா ஓசனாவுக்கு என்ன அர்த்தம்? வாட் இஸ் மீனிங்? ஓசனாவுக்கு அர்த்தம் தெரியாமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? 118 சங்கீதத்தை எடுங்கப்பா. 25ஆம் வசனம். கர்த்தாவே ரட்சியும். கர்த்தாவே ரட்சியும். கர்த்தாவே காரியத்தை
காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே ஓசனாவுக்கு இப்ப இந்த பைபிள்ல கர்த்தாவே ரட்சியும் என்கிற வார்த்தை ஹீப்ருல ஓசனா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஓசனா என்ன அர்த்தம்? எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே. சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே ரட்சியும். ஆமா, ஒரு 3 முறை சொல்லுங்கப்பா, கர்த்தாவே ரட்சியும் ரட்சியும் ரட்சியும். ஆமே, ரட்சிப்பு பைபிள் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிற ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்ப ஏன் ஆண்டவர் இந்த நாட்களில், நம்ம இந்த பண்டிகை நாட்கள், வருகிற நாட்கள், பண்டிகையின் காலங்கள், இந்த நாட்களை ஏன் விசேஷ நாட்களை நினைக்கிறோம்? ஏன் குருத்தோலைகளை ஏந்தி கொள்கிறோம்? ஓசனா என்று ஏன் நம்ம சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம்? ஆண்டவரே, வேற யாரும் எங்களை ரட்சிக்க முடியாது, வேற யாரும் எங்களை மீட்க முடியாது, வேற யாரும் எங்களை விடுவிக்க முடியாது, நீர் ஒருவரே எங்களை விடுவிக்க முடியும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. நீர் ஒருவரே எங்களை ரட்சிக்க முடியும், நீர் ஒருவரே எங்களை மீட்க முடியும், நீர் ஒருவரே எங்களை பாதுகாக்க முடியும், நீர் ஒருவரே எங்களை தூக்கிவிட முடியும். ரட்சிப்பு உம்முடையது ஆண்டவரே. ஏன்னா ரட்சிப்பு என்பது ரட்சிக்கப்படுதல், ரட்சிப்பு என்கிற காரியங்களுக்கு என்ன அர்த்தம்? மீட்கப்படுகிறது. நீர் ஒருவரே எங்களுக்காக ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்கள் அக்கிரமங்களுக்காக எங்களை மீட்டெடுக்கிறவர் நீர் ஒருவரே. வேற எதனாலும் எங்களுக்கு மீட்பு அல்ல, வேற எந்த காரியத்தினாலும் எங்கள் ரட்சிப்பு அல்ல, இயேசுவாலே மட்டுமே எங்கள் ரட்சிப்பு என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க சொல்லுங்க சத்தமா, ஹோசன்னா. ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹோசன்னா. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சத்தமா சொல்லலாமா? உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே தாவீது. கர்த்தாவே ரட்சியும். அதனாலதான் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து அந்த கழுதையில பவனி போகும்போது அத்தனை பேர் சொல்றாங்க, எங்களை ரட்சிக்கிற ஒருத்தர் நீர் மட்டும்தான், நீர் மட்டும்தான் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் மட்டும்தான் எங்களுக்கு எல்லாமே ஆண்டவரே. வேற யாராலையும் எங்களுக்கு மீட்பா கிடையாது, வேறு ஒருவராலும் வானத்திலும் வானத்தின் பூமியின் கீழும் இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. எங்களுக்கு எல்லாமே உம்மால் தான் இருக்கிறது. ரட்சியும் கர்த்தாவே, கர்த்தாவே ரட்சியும் என்று அவர்கள் ஆர்ப்பரித்தார். ஓசனாவுக்கு என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுவீங்களா? எல்லாம் சொல்லுங்க சத்தமா. ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு வருஷமும் இந்த குருத்தோலை ஞாயிறு எல்லாம் வழக்கமாய் நாம் அதை பின்பற்றி வருகிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆராதனை மூலமாய், இந்த ஆராதனை வெளிப்படுகிற வார்த்தையின் மூலமாய் நமக்கான ஒரு காரியங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் நான் ஆராதிக்கும் போதே ஒரு காரியத்தை சொன்னேன். அவர்கள் எல்லாரும் நினைத்தார்கள், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் இப்ப தன்னுடைய ராஜ்ய பாரத்தை கரத்தில் எடுக்க போகிறார். அவர் கழுதையின் மேலே ஏறிட்டார். அவர் ஏரோதின் ஆட்சியை கவிழ்க்க போகிறார், பிலாத்துவின் ஆட்சியை கவிழ்க்க போகிறார், அவரே ஆளுகை செய்கிறவராய் இருக்க போகிறார் நீ சொல்லி
அவர்கள் கழுதையின் மேலே ஏற்றினார்களாம். அதனாலதான் தாவீதின் குமாரனுக்கு, சத்தமா சொல்லுங்க, தாவீதின் குமாரனுக்கு கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் அப்படியே புகழ்ந்து பாடுறாங்க, சந்தோஷத்தோட ஆர்ப்பரிக்கிறாங்க. எதற்குனா நம்ம எதிர்பார்த்த காலம் வந்துட்டு, நான் யோசித்து இருந்த காலங்கள் வந்துட்டு, இந்த காலத்தை தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் ஒரு மனதில் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள், உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஆனால் என் ஆண்டவர், அதனாலதான் அடுத்த நாளே என்ன பண்ணிட்டானுங்கன்னா, இவரை சிலுவையில் அறைன்னு சொல்லி கத்திட்டானுங்க. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. ஆமா தானே? ஏன்னா அவர்கள் விருப்பத்தை என் ஆண்டவர் செய்யவில்லை, பரலோக பிதாவின் விருப்பத்தை அவர் செய்தார். உங்களுக்காக எனக்காக உன் தேவாலயத்து பக்கமாய் தன்னுடைய பிரயாணத்தை திருப்பினார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஓசன்னா சொல்லுங்க, ஓசன்னா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. எவ்வளவு நல்லவராய் இருந்திருக்கிறார், எவ்வளவு நல்லவராய் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கிருபை ஊழியம் செய்த நாட்கள் பூமியில் இருந்தபோது எவ்வளவு நல்லவராய் அவர் சுற்றி திறந்திருக்கிறார். எல்லாரும் ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப். எத்தனை பேர் நம்புறீங்க எனக்காக என் ஆண்டவர் பொசிஷன் எடுக்க வேண்டிய நேரம் வந்துட்டுன்னு சொல்ற பிள்ளைங்க கை உயர்த்துங்க. இந்த குருத்தொலை ஞாயிற்றுல மற்றவர்களுக்கான காரியம் அல்ல, மற்றவர்களுக்கான காரியங்கள் அல்ல, எனக்கா என் ஆண்டவர் பொசிஷன் எடுக்க வேண்டிய நேரம், எனக்காய் அவர் பொசிஷன் எடுக்க வேண்டிய நேரம், எனக்காய் தம்முடைய கரங்களை அவர் உயர்த்த வேண்டிய நேரம், எனக்காய் அவர் வழக்காட வேண்டிய ஒரு நேரம், எனக்காய் அவர் களத்தில் நிற்க வேண்டிய நேரம் வந்துட்டு மறைந்திருந்த அல்ல, இனி வெளிப்படையாக வெளிப்பிரகாரமாக எல்லா ஜனங்கள் முன்பதாகவே எனக்காக அவர் பொசிஷன் எடுத்து என்னை மீட்பதற்காக, என்னை ரட்சிப்பதற்காக, எனக்காக அவர் யாவையும் செய்ய வேண்டிய ஒரு வேலை வந்துட்டு விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு அரை நிமிஷமாவது கைகளை தட்டி மால்கா சேற்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்நிய பாஷைகளை பேசி உனக்காக யார் யார் பொசிஷன் எடுத்தாங்களோ மாக்காரை சேற்று. ஓ புரியுது, எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல, ஆனா நான் விசுவாசிக்கிறேன். யாராவது எனக்காக வர மாட்டாங்களா? யாராவது எனக்காக பிணைக்கப்பட மாட்டார்களா? மால்கா எனக்காக யாராவது நிற்க மாட்டார்களா? யோபு சொல்லுவார், என் காரியத்தை உம்மேல், எல்லாரும் சொல்லுங்க, என் காரியத்தை உம்மேல் போட்டுக்கொள்ளும். இதை நான் எடுக்க மாட்டேன் ஆண்டவரே, இதை நான் இனி செய்ய மாட்டேன் ஆண்டவரே, ஆனா என் காரியத்தை நீர் செய்ய போகிறீர். எனக்காக நீர், எல்லாரும் சொல்லுங்க, நீங்க செய்ய போறீங்கப்பா. ஆமென். அப்போ மால்டாலா ஷேட்டே எத்தனையோ யூதர்கள் இவர் எனக்காக எங்களுக்காக பொசிஷன் எடுப்பார் என்று காத்து கொண்டிருந்த வேளையில் தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் புறஜாதிகளாய் இருந்த உங்களுக்காக எனக்காகவும் அவர் பொசிஷன் எடுக்க தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பித்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு என்னைக்கோ ஒரு நாள் ஆண்டவர் செய்த காரியமாய் இருந்தால் இன்றைக்கும் அந்த வார்த்தையின் மூலமாய் உன்னையும் என்னையும் அவர் எழுப்பி கொண்டிருக்கார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டு. receive Lord, receive Lord, receive Lord. யார் ஆண்டவரே எனக்காக பிணைக்கப்படுவார்? இந்த பாதையில், இந்த பாடுகளில், இந்த கண்ணீர்களில், இந்த வேதனையின் பள்ளத்தாக்குகளில் எங்களுக்காக யார் யார் யார்? எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் ஒருவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். ஓ, உனக்காக ஒருவர் வருகிறார், உனக்காக ஒரு பொசிஷனை எடுக்க போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி வாங்கிக்கங்க வாக்கலாம். Come on people of God. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? ஆமென். அதனாலதான் ஆண்டவர்
தன் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்க. என் பிள்ளைகளுக்காக நான் பொசிஷன் எடுக்க வேண்டிய நேரம். புரியல, நிறைய பேர் புரியல. ஷார்ட்டா புரிஞ்சா புரியல. ஐயா ஐயா, உன்னை மீட்பதற்கு ஒருவர் தன்னுடைய புயத்தை ஓங்க வேண்டிய நேரம் வந்துட்டு. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உனக்காக ஒருவர் தன்னுடைய கரத்தை நீட்ட வேண்டிய நேரம் வந்துட்டு. உனக்காக எனக்காக ஒருவர். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமென். உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் யாருமே பொசிஷன் எடுக்கல, யாருமே செய்யல, யாருமே பண்ணல, எதுவுமே நடக்கல. இப்போ உனக்காக ஒருவர் அவர் தன் பொசிஷனை எடுத்து உனக்காக வருவதற்கு ரெடி ஆயிட்டாருன்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி வாங்கிங்களேன். மகிமையான வார்த்தை. அதனாலதான் நம்ம சொல்றோம், ஓசன்னா யார் எனக்காக வருவார்? கர்த்தாவே நீர் ஒருவரே எனக்காக வர முடியும். ஆமென். பொசிஷன் எடுப்பதற்காக ஆண்டவர் ரெடி ஆயிட்டார். சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு எதிரே இருக்கிற அந்த வசனத்தை வாசிக்கலாமா? கமான். மத்தேயு 21:2 உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க, கழுதையோட கூட ஒரு குட்டியும் கட்டப்பட்டிருக்கிறது. அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாரு. அதாவது என் பிள்ளைகளுக்காக நான் பொசிஷன் எடுக்கணும், நான் அந்த அதிகாரத்துல ஏறி உட்காரணும். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நான் ராஜாவா என் பிள்ளைகளுக்காக நான் கழுதையின் மேல ஏறி போகணும் என்கிற ஒரு வார்த்தை இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்காக அவர் பலத்த காரியங்களை, பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். எனக்காக பரலோகம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் சீஷர்கள் கட்டளையிடுறா, நீங்க போய் நான் பொசிஷன் எடுக்க வேண்டிய, அதாவது சொல்லுவாங்கல்ல, இப்போ ஒரு ஐஏஎஸ்ஓ ஒரு ஐபிஎஸ்ஓ, ஏன் இது நல்லா இருக்கும், இந்த சிஎம்ஐ ஜெயிச்சுட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். ஒரு கட்சி ஜெயிச்சுட்டு அவங்க அந்த முதலமைச்சர் பதவி பிரமாணம், அது ரொம்ப விசேஷமான நாளா இருக்கும். எதற்குன்னா அந்த அதிகாரத்துல கையில ஏந்திடுவதற்காக அவங்க போடுற முதல் கையெழுத்துக்கு அவ்வளவு ஒரு வேல்யூ இருக்கிற மாதிரி இருக்கும். அது பெருசாய் பேசப்படும். ஃபர்ஸ்ட் என்ன கையெழுத்து, எதுக்கு அவர் கையெழுத்து போட்டார் என்கிறது. அப்ப அவங்க பொசிஷன் எடுப்பாங்க. இப்போ எப்படி சொல்றதுன்னா, ஜெயிச்சிருவாங்க, அவங்களுக்கே தெரியும் ஜெயிச்சிட்டோம். ஆனா அப்ப அவங்க முதலமைச்சராய் அப்பமேத்துல இருந்து அந்த ஃபீல் அவங்களுக்கு வந்தா கூட அதுக்குன்னு ஒரு நாட்களை நியமித்திருப்பார்கள். எதற்கு? அந்த பொசிஷன் எடுப்பதற்கு. அதற்கான காரியங்கள் பெருசா ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும். தமிழ்நாடே நோக்கி பார்க்கிற ஒரு நாட்களா அந்த நாள் இருக்கும். ஆமாவல்ல, சொல்லுங்க பாப்போமே. அப்போ முதலமைச்சராய் பதவி பிரமாணம் எடுக்கிறவர் அவருடைய பேரை சொல்லுவார். ஏன்னா இனி நான் தான் முதலமைச்சர், நான் தான் அந்த நாட்டு மக்கள் என்ன செய்ய போகிறேன், எல்லாத்தையும் நான் தான் பாதுகாக்க போகிறேன், அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் செய்ய போகிறேன் என்கிற ஒரு பதவி பிரமாணத்தை அந்த இடத்திலே ஆளுநர்கள் முன்பதாக, மற்ற எத்தனையோ பெரிய பெரிய அதிகாரிகள், மூத்தவர்கள் எல்லாரும் இருக்கத்தக்கதாக, ஜனங்கள் லைவ்ல பார்க்கத்தக்கதாக அவர்கள் பதவி பிரமாணம் எடுக்கிறது. என்னன்னா பொசிஷன் எடுப்பது. முதலமைச்சராய் பொசிஷன் எடுத்துருவார்கள். அப்படிதான் எல்லா துறைகளிலும் இருக்கிறது. ஆர்டர் வந்த உடனே அவங்க போயிட, அதுக்குன்னு ஒரு நாள் இருக்கும் அந்த பொசிஷன் எடுப்பதற்கு. அதே போல என் ஆண்டவரும் பூமியில வாழ்ந்த நாட்களில் எத்தனையோ ஆண்டுகள், 33 ஆண்டுகள், 33 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்த போதும் அவ்வளவுதான் அவருடைய வாழ்க்கை. ஆனா ஒரு டைம் அவர் பொசிஷன் எடுக்கிறார். ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென் சொல்லுங்கப்பா. ராஜாவாய் ஒரு பொசிஷன் அவர் எடுக்கிறார். அப்ப அவருக்கு தெரியுது, ஆண்டவருக்கு டைம் வந்துடுச்சு, என் பிள்ளைகளுக்காக நான் இனியும் காலங்கள் இனி தாமதிப்பது இல்லை, இனி என் பிள்ளைகளுக்காக நான் பொசிஷன் எடுக்க வேண்டிய நேரம் வந்துட்டுன்னு சொன்ன உடனே தன் சீஷர்களை பார்த்து அனுப்புகிறார். போய் அந்த கழுதையை தூக்கிட்டு வாங்கடா. அந்த கழுதை குட்டியையும்
கொண்டு வாருங்கள். எவனாவது கேட்டா சொல்லி இது ஆண்டவருக்குரியது, ஆண்டவர் நேரோன்னு சொல்லு, ஆண்டவர் பொசிஷன் எடுக்க போகிறார்னு சொல்லு, உனக்காக அவர் கழுதையின் மேல ஏற போகிறார்னு சொல்லு, உனக்காக அவர் பவனி வர போகிறார்னு சொல்லு, உன்னுடைய காரியங்களுக்காக உன்னை மீட்டெடுக்கும்படியா உனக்காக அவர் யாவையும் செய்ய போகிறார்னு சொல்லு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப சீஷர்களை அனுப்புறார், நீங்க எதிரே கிராமத்துக்கு போங்க. இவ்வளவு நாட்கள் இந்த பூமியில நான் வாழ்ந்த போது எதற்காக நான் காத்திருந்தேனோ, பரலோகம் என்னை எதற்காக அனுப்பினதோ, பிதா என்னை எதற்காக அனுப்பினாரோ, அந்த வேலை வர வேண்டிய நேரம் வந்து விட்டது. இவர்கள் மாத்திரமல்ல, யூதர்கள் மாத்திரமல்ல, மொத்த உலகமே ரட்சிக்கப்படும்படியான ஒரு வேளை வந்தது. இன்னைக்கு யூதர்கள் மட்டும்தான் ஓசனா என்று சொல்லி கத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலம் வரும், மொத்த உலகமே ஓசனான்னு சொல்லி கத்த போகிறது, ஆர்ப்பரிக்க போகிறது. என்னாலே என்று வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை என்று சொல்ல போகிறது. இயேசுவே தெய்வம் என்று அறிக்கை பண்ண போகிறது. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் முடங்க போகிறது. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உனக்காக ஒருவர், உன் குடும்பத்திற்காக, உன் வாழ்க்கைக்காக, இதை இப்படி கூட நீங்க ஆவியில் எடுத்துக்கொள்ளலாம், எனக்காக ஒருவர். ஆமென். இதுவரைக்கும் சாதாரணமாய் தானே நீங்க அநேக காரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. தேவனை கூட சாதாரணமா தான் இன்னைக்கு அநேகர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இல்ல, இனி அவரை மகிமை பொருந்தினவராய் உங்கள் கண்கள் காணும்படியாய், மகிமை பொருந்தினவராய் நீங்கள் பார்க்கத்தக்கதாய் என் ஆண்டவர் தம்முடைய புயத்தை உயர்த்த வேண்டிய வேலை வந்துட்டு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கரங்களை முழு பலத்தோடு தட்டி ஆவில நிரம்பி இந்த குருத்தோல ஞாயிறு அன்று, ஆண்டவரே கர்த்தாவே ரட்சியம் என்று நாங்கள் ஆண்டவரே இந்த தேசத்தை பார்த்து சொல்றோம், எங்க பட்டணத்தை பார்த்து சொல்றோம், எங்களுடைய எல்லைகளை பார்த்து சொல்றோம், எங்க குடும்பங்களை பார்த்து சொல்றோம், கர்த்தாவே ரட்சியும் ஹோசனா. ஆமென். எத்தனையோ பேர் லைஃப்ல பொசிஷன் எடுத்தாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர் வந்தாங்க ஆண்டவரே, ஆனா அவங்க எல்லாம் கடைசி வரை நின்று எங்களுக்காக செய்தாங்களானா எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. ஆனா இப்போ வர போகிறவர் உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் மலைகள் விலகட்டும், பர்வத நிலை பெயர்ந்து போரட்டும், ஆனா அவர் எடுத்துட்டார்னா அவர் கடைசி பரியந்தமோ, அவர் கடைசி நொடி பொழுதும் உனக்காக அவர் நின்று தம்முடைய மகிமையான காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. பா நல்ல நல்ல தட்டி ஆமென் சொல்லுங்க. அந்நிய பாஷைகளை பேசுங்க. உனக்காக தம்முடைய சீஷர்களை அனுப்புகிறார். என் பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப நாள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நாவில சில காரியங்கள் தீர்க்க தரிசனமா பேசுறேன், விசுவாசிக்கிற பிள்ளைங்க எடுத்துக்கொள்ளுங்க. என் பிள்ளைகள் ரொம்ப நாள் சில காரியங்களுக்காக காத்திருக்கிறார்கள். ஆண்டவரே அழுது புரண்டு கொண்டிருக்கிறார்கள், அப்பான்னு கதறி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே இதெல்லாம் என்னப்பா நீங்க அமைதியா இருக்கீங்களே நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க என் ஆண்டவர் இன்னைக்கு தம் ஜனத்திற்காக வழக்காட எழுந்தருளி இருக்கிற வேண்டிய வேளையா? என் ஜனத்திற்காக கர்த்தர் எழும்ப வேண்டிய ஒரு வேளை, என் ஜனத்திற்காக கர்த்தர் வழக்காட வேண்டிய ஒரு வேளை. என் ஆண்டவர் அதற்காய் தளபதிகளை அனுப்பினது போல, அன்னைக்கு சீஷர்கள் அனுப்பினது போல, இன்னைக்கு உனக்காக தேவன் சில காரியங்களை அனுப்பி என் பிள்ளைகளுக்காக நான் செய்ய வேண்டியவைகள். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எங்களுக்காக யார் வருவா? எங்களுக்காக யார் நிற்பா? எல்லாரும் எங்களை கைவிட்டுட்டாங்களே, நிர்பந்தமான நிலைமையில எங்களை தள்ளி விட்டுட்டாங்களே. இந்த 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 கொடூரமான பாதைகளை, இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு இனி எத்தனை நாட்கள் ஆண்டவரே நான் போய் கொண்டிருப்பேன்? ஏதாவது என் வாழ்க்கை நடக்காதா? கர்த்தாவே ரட்சிக்க மாட்டீங்களா?
எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தர மாட்டீங்களா? நாங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி எங்களை திரும்பவும் நீர் உயிர்ப்பிக்க மாட்டீரா? எல்லாம் இடிந்து போய் நொறுங்கி போய் சிதைந்து போய் இருக்கிற எங்க வாழ்க்கையை மறுபடியும் கட்ட மாட்டீங்களா? ஆண்டவரே, ரட்சிப்பு உம்முடையதா இருக்கிறது, எங்களை ரட்சிக்க மாட்டீரோ? இந்த பாதைகளில் இருந்து எங்களை தூக்கிவிட மாட்டீங்களா? இந்த கடனில் இருந்து எங்களை உயர்த்த மாட்டீங்களா? தூக்கிட மாட்டீங்களா? ஆண்டவரே, இந்த அவமானத்தின் பள்ளத்தாக்கில் இருந்து எங்களை தூக்கிட மாட்டீங்களா? இந்த குறைச்சலான பாதைகளில் இருந்து எங்களை தூக்கிட மாட்டீங்களா? இந்த கண்ணீரில் இருந்து எங்களை தூக்கி விட்டுற மாட்டீங்களா? இந்த அவமானத்தில் இருந்து எங்களை தூக்கி விட்டுற மாட்டீங்களா? இந்த பழி சொற்களில் இருந்து எங்களை தூக்கி விட மாட்டீங்களா? இப்படிப்பட்ட ஒரு அங்கலாய் போல எங்களுக்கு ஒரு மீட்பு வராதா? எங்களுக்கு ஒரு மேன்மை வராதா? எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதங்கள் வராதா என்று அங்கலாய் போட இருக்கிற தேவ பிள்ளையே, உனக்காக என் ஆண்டவர் தன்னுடைய பொசிஷன் எடுக்க வேண்டிய நேரம். எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க மாத்திரம் கரங்களை அசைத்து காட்டுங்க. எனக்காய் 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 ஒரு நாள் விபச்சாரத்துல கையும் களவுமாய் பிடிபட்ட ஒரு ஸ்திரிய இயேசு வண்டை கொண்டு வந்து பெரிய கல்லாம் மொத்த பேரை எடுத்து அடிக்க கொள்ள ரெடியா இருக்கும்போது இயேசுவிட்ட கேட்கிறானுங்க. அப்போ அவன் நினைச்சானுங்க இவரும் அந்த பொசிஷன் எடுத்து அவளை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பார் என்று. ஆனா என் ஆண்டவர் அவளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாதபடி ஒரு பொசிஷன் எடுத்தார். பார், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதற்கு ரெடியா இருக்குது இந்த உலகம். அம்மாவா இல்லையாங்க? எப்பண்டா இவன் விழுவான், எப்பண்டா இவன் சாவா, எப்பண்டா இவன் அழிஞ்சு போவா, எப்பண்டா இவன் முடிந்து போவானி அநேகர் கள்ள தூக்கிட்டு காத்துட்டு இருக்கிற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும். அம்மாவில்லையாங்க? பழி வாங்குகிற ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பழி சொற்களை அள்ளி அள்ளி வீசுகிற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நிர்மூலமாக்கி, அதாவது அடிய ஒரு சாதாரண எவ்வளவோ அடிச்சிருப்பானுங்க, இன்னும் அதை இன்னும் அடிக்கு மேல அடியை கொடுத்து 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 அவங்க தரமட்டம தரைக்கு கீழாக்குற அளவுக்கு இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மோசமான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கர்த்தாவே ரட்சியும். ஆமென். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்றேன், ஆவியில தேவன் தம் ஜனத்திற்காக வழக்காட எழுந்தருள் இருக்கிற ஒரு வேளையா இருக்க போகிறார். ஆமென். தேவன் தன்னுடைய பொசிஷன்ல அவர் தம்முடைய மகிமையை, அதான் சொல்லுவேன், சில காலங்கள் தேவன் சில காரியத்தில் மௌனமாய் இருக்கிறார். ஆனா அவர் பொசிஷன் எடுத்துட்டாரோ? எத்தனை பேர் உன் காரியத்தில் அவர் பொசிஷன் எடுத்துட்டாரோ? உன் காரியத்தில் அவர் எடுத்துட்டாரோ? தேவ பிள்ளைகளுக்கு நீ கர்த்தர் பாதுகாப்பா இருப்பார். தேவ ஜனத்திற்கு கர்த்தர் நீ பாதுகாப்பா இருப்பார். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அரணான பட்டணமா இருப்பார். அவர்களுக்கு கேடகமா இருப்பார். அவர்கள் மகிமை பொருந்திய பட்டயமா இருப்பார். அவர் அவர்களை கைவிட மாட்டார். அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களை கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். ஆமென்.
கிறிஸ்தவ உலகம் இன்னைக்கு சீரழிந்து போயிருக்கிறது. ஒருவன் விழுகையை பார்த்து அநேகர் சந்தோஷப்படுகிற ஒரு கேவலமான ஒரு சமுதாயத்தில் இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன் சகோதரன் ஒருவன் விழுந்தால் அவனுக்காக நீ அழலனாலும் பரவாயில்லையே. அவ்வளவு ஒரு மோசமான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை பார்த்து மாறுதட்டி கொண்டிருக்கிறார் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நியாயம் தீர்க்கிற ஒரு உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அன்னைக்கு அந்த உபச்சாரத்தில் கையும் களமாய் பிடிபட்ட அந்த ஸ்திரியை பார்த்து கல்லெறியறவனை பார்த்து கர்த்தர் உன்னே உணர்ந்து சொன்ன, உன்னில் பாவம் இல்லாதவன் முதலில் உள்ள கல்லெறியற்று பொசிஷன் எடுத்தார். அவன் நிறைய பேர் அதோடைய அறியாமையான்னு தெரியல, துணிகரமாய் நிறைய காரியங்களை இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளுக்காக ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியருக்காக நீங்க ஜெபிக்கணும், நீங்க வேலி அடைக்கணும். அது உங்க மேல விழுந்த கடமை. சபையே, நீ ஜெபிக்க மறந்தா, எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நீ ஜெபிக்க மறந்தா கர்த்தர் உன்னிடத்துல கணக்கு கேட்பார். தேவ பிள்ளையே, தேவ பிள்ளைகளுக்காக, கர்த்தருடைய ஊழியர்களுக்காக நீ உன் கரத்தை உயர்த்தி நீ ஜெபிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு சொல்றது நான் சொல்றது புரியுது? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அடுத்தவங்களுடைய கஷ்டத்துல குளிர் காயவே கூடாது. அடுத்தவங்களுடைய வேதனைகளில நாம குளிர் காயவே கூடாது. உண்மையான கர்த்தருடைய ஆவி உனக்குள் இருந்ததுன்னா, யாரோ நம்ம கூட பிறந்தவங்களோ பிறக்கலையோ உள்ளம் பாரப்படலைன்னா நீ கர்த்தருடைய பிள்ளையே கிடையாது. கரெக்டா இல்லையாங்க நான் சொல்றது? நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், தேவன் நமக்காக அவர் பொசிஷன் எடுப்பார். சத்தமே வரமாட்டேங்குது. ஆமே, சத்தமா சொல்லுங்க. தேவன் நமக்காக, உங்களுக்காக, தேவ ஜனங்களுக்காக. ஆந்திரால ஒரு பாஸ்டர் அடிச்சு கொன்னாங்க, பிரவீன் பகலடா. அவங்க மனைவி ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க, நாங்கள் அவர்களை மன்னிக்கிறோம். ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பாக தேவன் அதுக்கு நியாயம் செய்வார். ஆமென். அவனவன் செய்கைக்கு தக்க பலன் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நான் அன்னைக்கு நம்புகிறேன், வாழ்க்கையில ரட்சி ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு மீட்பு வராதா? எங்களுக்காக நீர் எழும்ப மாட்டீரா? எங்களுக்காக நீர் கிரியை செய்ய மாட்டீரா? மௌனமா இருக்கீங்களான்னுப்பா. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வார்த்தை நிச்சயமா ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். ஆமே. கடந்த பூனை கூட்டத்தில் ஒரு அருமையான சாட்சி, நிறைய சாட்சிகள் வந்த போது ஒரு சாட்சி எங்களுடைய மனசை ரொம்ப உடைத்தது. அந்த 61 வயசு ஒரு அம்மா, அவங்க பார்த்து அப்படி தெரியவே தெரியாது. அவங்க பேர் பார்வதி. 10 வருஷமா 2 கால்களிலும் பயங்கரமான ஒரு ஸ்கின் ப்ராப்ளம். கால் ஃபுல்லா எப்படி இருக்கும்னா கருப்பா, மேல ஒரு ஓடு, கருப்பு ஓடு மாட்டி இருந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நேரத்தில் ஊரல் வரும்போதெல்லாம் கத்தி இருக்கு பாருங்க, கத்திய வச்சு அந்த காலில் போட்டு தேய்னு தேய்ப்பாங்களாம். அவ்வளவு ஒரு டாக்டர்லாம் சொல்லிட்டான், சுகமே ஆகாது. எத்தனையோ நாட்கள் ஆண்டோட்டு அழுவாங்களாம். எத்தனையோ நாட்கள் கூட்டங்களுக்கு போவான், ஆண்டவரே எங்களை சுகமாக்க மாட்டீரா, எங்கள் விடுதலை தர மாட்டீரா, இந்த சாபத்தோடையே நான் இருக்கணும் ஆண்டவரே. ஜனவரி மாதம் நம்முடைய கூட்டம் அங்க நடந்த போது, நான் கர்த்தரை ஆராதித்து கீழே இறங்கின போது எனக்கு தெரியாது, அவர்கள் மேல ஒரு வல்லமை அடித்திருக்கிறது. நான் இறங்கிக்கிறேன், அவ்வளவுதான். கர்த்தருடைய வல்லமை அவர்கள் மேல அடித்திருக்கிறது. அப்போ
ஒரு வல்லமை அடித்திருக்கிறது. ஏதோ சரீரம் கரண்ட் ஷாக் அடித்தது போல் அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு பவர் அவங்களுக்குள்ள இறங்கி இருக்கிறார். அந்த அபிஷேகத்தோட அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல போய் கால் கழுவும் போது 10 வருஷமா இருந்த சாபம், அந்த கால்ல இருக்கிற அந்த ஓடு மாதிரி இருக்கிற தன்மைகள் தானாய் உரிந்து அந்த கால் ஒரு நல்ல ஒரு புது குழந்தையின் காலை போல. ஏன் இதை சொல்றேன்னா, ரட்சிக்க மாட்டீங்களா? உனக்காக, உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் ஒருவர் உனக்காக தன்னுடைய பொசிஷன் எடுக்க வேண்டிய வேலை. தேவ பிள்ளையே, உனக்காக ஒருவர் தன்னுடைய பொசிஷன் எடுக்கட்டும். இன்னைக்கு இங்க இருக்கிற உனக்காக வேற எங்கேயோ ஒரு அநியாயம் நடந்து கொண்டிருக்கும். ஆனா உனக்காக இங்க இல்ல அங்கேயும் தன்னுடைய பொசிஷன் எடுப்பார். அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனார் இருக்கிறதுனால். அதனால நம்ம சொன்னோம், ஹோசனா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஹோசனா. எனக்காக ஒருவர் பொசிஷன் எடுக்கிறார். ஹல்லேலூயா. ஓசன்னா ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவரே. ஓஹோ, வருகிறவர், come on, ஸ்தோத்தரிக்கப்பட்டவரே. ஓசன்னா ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர், come on, வருகிறவர். பாலகர் நாவினாலே துதியை உண்டாக்கும் தேவன் ஸ்தோத்தரிக்கப்பட்டவரே. எல்லாம் சொல்லலாமா? பாலகர் நாவினாலே துதியை உண்டாக்கும் தேவன் ஸ்தோத்தரிக்கப்பட்டவரே, ஸ்தோத்தரிக்கப்பட்டவரே. ஓசன்னா ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர், வருகிறவர். ஒடுங்கின ஆவியை நீக்கி துதியின் நாடையை தந்தா ஸ்தோத்தரிக்க. எல்லாம் சொல்லுங்க, ஒடுங்கின ஆவியை நீக்கி, ஒடுங்கின ஆவியை நீக்கி துதியின் நாடையை தந்தா ஸ்தோத்தரிக்கப்பட்டவரே, ஸ்தோத்தரிக்கப்பட்டவரே. ஓசன்னா ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், வருகிறவர். ஏமான் ஏமான் வருகிறவர், இன்னும் 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 வருகிறவர், இன்னும் சத்தமாய் வருகிறவர். ஆமென் ஆமென் ஆமென், வருகிறவர், இன்னும் இன்னும் வருகிறவர், இன்னும் சத்தமாய் வருகிறவர். எல்லாம் சொல்லுங்க, சீயோன் குமாரத்தி, சீயோன் குமாரத்தி உன் ராஜா ஆளுகை செய்கின்றார், இனி நீ பயப்படாதே. சீயோன் குமாரத்தி உன் ராஜா ஆளுகை செய்கின்றார், இனி நீ பயப்படாதே, இனி நீ பயப்படாதே. ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர்,
எல்லாம் கைப்பிடிச்சு சொல்லுங்க, வர்றார் ஒருத்தர், எனக்காக ஒருவர் வருகிறார், பொசிஷன் எடுக்க வருகிறார், என்னுடைய சிறையிருப்பை மாற்ற வருகிறார், என்னுடைய ஒடுங்கின ஆவியை மாற்ற வருகிறார், என்னுடைய துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்க வருவர் வருகிறார், என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வருவர் வருகிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற வருவர் வருகிறார். ஓசன்னா. நான் ஓசன்னா சொல்லும் போது நீங்க எல்லாம் ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே சொல்லுங்க, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஆமென். நொறுக்கப்பட்டவர்களுக்காக, இலைப்படைந்தவர்களுக்காக, சோர்ந்து போனவர்களுக்காக, பலன் இல்லாமல் போனவர்களுக்காக, கட்டப்பட்டவர்களுக்காக, யாருமே வர முடியாத இடத்துல சிம்சோனை கொண்டு கட்டி கடைசியில முடிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டானுங்க. வேடிக்கை பொருளாக்கிட்டானுங்க. அப்ப சொன்ன ஆண்டவரை பார்த்து, ஒரு விசை ஆண்டவரே, ஒரு விசை வெள்ளத்தை ஊற்றினார் பார். பழைய பொசிஷனுக்கு மேல ஒரு பொசிஷனை கத்தர் கொடுத்து மொத்த பெலிஸ்த கூட்டத்தையே கத்தர் கவிழ்த்து போட்டார். ஆமென் சொல்லக்கூடாதா? நான் ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு ஆவியில எதெல்லாம் இழந்து போனதோ, எதெல்லாம் பறிக்கப்பட்டதோ, எதெல்லாம் திருடப்பட்டதோ, எதெல்லாம் விலகி போனதோ, கர்த்தர் ஒரு பலத்தை உனக்கு தந்து மறுபடி எல்லாம் சொல்லுங்க, மறுபடி. விசுவாசிக்கிறீங்களா? மறுபடி. இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கு? உனக்காக. அவங்கெல்லாம் நினைச்சாங்க எனக்கு தான் கர்த்தர் செய்ய போகிறார். யூதர்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க எங்களுக்கு தான் அவர் ராஜாவா இருக்க போகிறார், எங்களுக்காக தான் அவர் பொசிஷன் எடுக்க போகிறார். ஆண்டவர் அதுக்கு முந்தைய ஆயத்தமாகிறார். எதிரே கிராமத்துக்கு போங்க, நான் பொசிஷன் எடுக்க வேண்டிய நேரம் வந்துட்டு, திஸ் ரைட் டைம். எல்லாரும் சொல்லுங்க, அவர் உனக்காக பொசிஷன் எடுக்க வேண்டிய கரெக்டான நேரம். எல்லாம் கை வைத்து ஆமென் சொல்லுங்க. எனக்காக அவர் பொசிஷன் எடுக்க வேண்டிய கரெக்ட் டைம், the right time. ஆமென். உன் ஃபியூச்சருக்காக, உன் எதிர்காலத்திற்காக அவர் கரெக்டான ஒரு பொசிஷன் எடுக்க வேண்டிய நேரம். அப்போ அதே போல சீஷர்கள் சொன்ன வார்த்தையின்படியே அந்த எதிராய் இருக்கிற கிராமத்துக்கு போறாங்க. போய் அந்த பைபிள் அழகா இருக்கும், ஒருவரும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி அங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்லுவார், அந்த கழுதை குட்டியை அவிழ்த்த இடத்துல கொண்டு வாங்க. யாராவது யாராவது இதை ஏன் அவிழ்க்கிறீங்க என்று கேட்டா, ஆண்டவருக்குரியது, ஆண்டவருக்கு இது வேணும். ஏன்னா உன் ஆண்டவர் உனக்காக பொசிஷன் எடுக்க வேண்டிய நேரம் வந்துட்டு, ஒருவனை நீ தடுக்க முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, ஹோசன்னா. உனக்காக ஒருவர் பொசிஷன் எடுக்கிற ஒரு வேளை வந்துட்டு. அவர் சொல்றார், எதாகிலும் சொன்னால், எவனாவது தடை பண்ணினால், எவனாவது அதை தடுத்தார், நீ சொல்லி இதை ஆண்டவருக்குன்னு சொல். உடனே அவைகளை அனுப்பிவிடும். ஏன்னா அதுக்கு மேல் அவனால பேச முடியாது, அவன் அதை தடுக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? இனி ஏதாவது நம்மளை இந்த வார்த்தையை ப்ராஃபட்டிக்கை எடுத்துக்கொள்ளுங்க பாப்பா. எல்லாம் கைகளை உயர்த்துங்க பா. இனி எல்லாரும் சொல்லுங்க, இனி எதுவும் என் வாழ்க்கையில் தடுக்க முடியாது. எனக்கானவைகள் எனக்கு வந்து சேரத்தான் போகிறது. என் நன்மைகள் எனக்கு வந்து சேரத்தான் போகிறது. என் ஆசீர்வாதங்கள் எனக்கு வந்து சேரத்தான் போகிறது. எனக்குரிய எல்லா காரியங்களும் எனக்கு வந்துதான் சேர போகிறதுன்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளை, நல்ல
நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப். எவனாவது தடை பண்ணுவேன் நினைச்சா கூட சொல்லுடா, இது ஆண்டவருக்குரியதுன்னு சொல்லு, விட்டு அப்பொழுது அவைகளை அனுப்பி விடுவான். எத்தனை பேர் நம்புறீங்க? இனி எந்த பாதாளத்தின் வல்லமைகளோ, எந்த அந்தகாரத்தின் கிரியைகளோ, எந்த வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோ இனி தடைப்படுத்த முடியாது. எல்லா தடைகளையும் மாற்றி போடுகிற வேளை, எல்லா தடைகளும் தகர்க்கிற ஒரு வேளை, எல்லா தடைகளும் நிர்மூலமாகிற வேளை, எல்லா எரியோக்கள் நிர்மூலமாகி தகர்ந்து போகிற வேளை, எல்லா யோர்தான்கள் பிளந்து போகிற வேளை. ஏன்னா எனக்காக ஒருவர் பொசிஷன் எடுக்க. நல்ல ஆமென் சொல்லுங்க பா. நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க பா. நல்ல முழு பலத்தோடு அந்நிய பாஷைகளை பேசி, come on people of God, சொல்லு. இதுவரைக்கும் உனக்காக யார் பொசிஷன் எடுத்தாங்களோ சொல்லுவாங்கல்ல, இனி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், இனி நான் வந்துட்டேன்ல, இப்படி சொல்லுவாங்கப்பா. இது 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 எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல. ஒருவேளை ஒரு குழந்தையா இருக்கு, ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கும்போது, ஏதோ ஒரு காரியத்தை ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது தன் தகப்பனை பார்த்துட்ட பிறகு தகப்பன் சொல்லி, கவலைப்படாத செல்லும், அப்பா வந்துட்டேன், அப்பா பாத்துக்குவேன், இனி நீ கவலைப்படாதன்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் சொல்றா, இனி கவலைப்படாத, இனி புலம்பாத, இனி திகையாத, இனி கலங்காத, அப்பா வந்துட்டேன், அப்பா பாத்துக்குவேன். அப்பா பாத்துக்குவேன். உனக்காக நான் பொசிஷன் எடுப்பேன், உனக்காக நிக்க வேண்டிய இடத்துல நான் நிப்பேன், உனக்காய் வர வேண்டிய இடத்துல நான் வருவேன், உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன். எந்த அந்தகாரத்தின் வல்லமைகள் நமக்கு எதிராய் போராடினாலும் அதை பலத்தோடு முறியடிப்பேன் சொல்ற பிள்ளைங்க ஆமென் சொல்லுங்க வா. இனி எதுவும் தடுக்க முடியா. எல்லாரும் சொல்லுங்க, எதுவும் இனி தடுக்க முடியா, எதுவும் தடுக்க முடியா, எதுவும் மாற்ற முடியா, எதுவும். எல்லாரும் சொல்லுங்க, எதுவும். சத்தம் வர மாட்டேங்குது. எதுவும். எதனமே நம்புறீங்க? வருகிற நாட்கள், வருகிற பண்டிகை காலங்கள், வருகிற உயிர் தெழுந்த பண்டிகை, வருகிற சண்டே, எத்தனை நம்புறீங்க? அந்த உயிர் தெழுந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று. ஆமே, எனக்காக கர்த்தர், அவர் பிணைக்கப்பட வேண்டிய இடத்துல எனக்காக அவர் பிணைக்கப்படுவார். என் பிரச்சனைகளை அவர் மேல் போட்டுக் கொள்ள போகிறார். இனி நான் பாரத்தை சுமப்பதல்ல, அவர் என் பாரத்தை சுமக்க போகிறார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். அவர் என் கண்ணீரை களிப்பாக மாற்ற போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி வாங்கிக்கோங்க பார்க்கலாம். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, இலனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, இலனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் கண்மலை உச்சியில் ஆழியின் விளிம்பிலோ நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஆராதிப்போமா? உனக்காக ஒருவர் பொசிஷன் எடுக்க ஆரம்பிச்சுட்டார். நம்புற பிள்ளைங்க, அவரை நான் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க போகிறேனப்பா. ஓ இன்னும் ஆசையாய் ஓசனா சொல்லுமா? ஓஹோ சனா ஓஹோ சனா இன்னும் ஆசையாய் ஓஹோ சனா ஓஹோ சனா இன்னும் ஆசையாய் ஓஹோ சனா சனா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் ஆமென். சத்துரு சிரிக்கையில் ஏளனம் செய்கையில் என் எதிரி பெருக பெருக நான் துதித்து பாடும்போது அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் அவிழ்க்கிற வேலை, எல்லாம் சொல்லுங்க அவிழ்க்கிற வேலை. அவிழ்க்கவே முடியாத முடிச்சுகளை, அவிழ்க்கவே முடியாத வலைகளை, அந்த கண்ணிகளை அவிழ்க்கிற ஒரு வேலை. ஆமென். ஒருவர் பொசிஷன் எடுக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா அவிழ்க்கப்பட வேண்டியதெல்லாம் அவிழ்க்கப்படும். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே, என் குடும்பத்துல இந்த காரியம் அவிழ்க்கப்படணும், அந்த வியாதியின் காரியங்கள் அவிழ்க்கப்படணும், அந்த பலவீனத்தின் காரியங்கள் அவிழ்க்கப்படணும், அந்த சாபமான காரியங்கள் எல்லாம் அவிழ்க்கப்படுவதாக. அவைகளை அவிழ்த்து. ஆமென். ரெடி ஆயிட்டீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாம் அவிழ்க்கப்படும். கட்டுகள் ஆமென், அவிழ்க்கப்பட வேண்டிய முடிச்சுகள், அப்ப அதை அவிழ்த்து கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர்கிட்ட அந்த கழுதை கொண்டு வரப்படுகிறது.
நிறைய பிரசங்கள் பண்ணியிருக்கேன் இந்த இதில். பட் இன்னைக்கு ஆண்டவர் கொஞ்சம் வித்தியாசமாக இதை நடத்துகிறார். ஆமென் சொல்லுவோமா? சொல்லுங்க ஆமென். அப்போ ஆண்டவரை அந்த பொசிஷன் எடுக்க ஆண்டுறார். என்ன பண்றாருன்னா, அந்த கழுதையின் மேல என் ஆண்டவர் ஏறி உட்காருகிறார். ஆமென் சொல்லக்கூடாதா? எத்தனை பேர் நம்புறீங்க? உனக்கு நீதி செய்ய, உனக்கு நியாயம் செய்ய, உனக்காக ஒருவரை வழக்காட அவர் தன்னுடைய பொசிஷன்ல உட்கார்ந்துட்டார்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க, ஐய நிறைய பேருக்கு புரியலையே. உனக்காக ஒருவர் வழக்காட, உனக்காக ஒருவர் நீதி செய்ய, உனக்காக ஒருவர் யுத்தம் பண்ண அந்த சிங்காசனத்தில் ஒருவர் உட்கார்ந்துட்டார்னா அவர் சொல்லாகும், அவர் கட்டளை நிற்கும் சொல்லுகிற பிள்ளைங்க நல்ல கையத்தடி ரேசவர். அப்படி பேச, ஸ்பீக்கிங் டைம்ஸ், அந்நிய பாஷையில பேச. யாருமே வரலையே. நீ மனுஷன் நினைச்சு நிறைய காரியங்கள் நினைச்சு பார்த்து சோர்ந்து போயிட்ட. இனி மால்டாக்க மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் ஒருவரும் காணக்கூடாதவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்காக அந்த பொசிஷனை எடுக்க. ஐயா, கழுதை குட்டி இல்ல அந்த நாட்களை ஏத்திட்டாங்க. பழைய ஏற்பாட்டுல அவன் ராஜாவாய் அவன் புறப்பட ஆரம்பிப்பதற்கு சமமாயிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உனக்காக தன்னுடைய மகிமை வெளிப்படுத்துகிற வேளையா கழுதையின் மேல் அவர் ஏறி உட்கார்ந்து நம்ம ஆண்டவரை வேற மாதிரி காட்டிட்டானுங்க. ஆமா, அவரே கழுதையில போனாரு கழுதையை மட்டமாக்கிட்டானுங்க. ஆமாவல்லையா சொல்லுங்க? ஆமா தானே? யாரையாவது ஏசுனா கூட நம்ம என்ன கழுதைன்னு தான் ஏசுறோம். கழுதையாடான்னு கேட்போம். சில இடத்துல போட்டோ போட்டிருக்கோம், என்னை பார். கழுதை அவ்வளவு மோசமா? ஆனா ராஜாவை சுமந்தது ஒரு நாள். ஆமென். ராஜாக்களுடைய வாகனமாய் இருந்தது ஒரு நாள். அந்த வாகனத்தின் மேல என் இயேசு ஏறி அமர்ந்திருக்கிறார். அமர்ந்து அவர் அந்த எருசலேம் நகரில் அந்த தெருக்களில் அவர் தன்னுடைய பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணுகிறார். ஒவ்வொரு பகுதி அவர் கடந்து போகும்போது எத்தனை பேர் நம்புறீங்க நரகம் நடுங்கி இருக்கும் தானே? சொல்லுங்கய்யா. அவர் கடந்து ராஜாவாய் உட்கார்ந்து இருந்த போது நரகம் நடுங்கி இருக்கும், பாதாளம் பயந்திருக்கும், பிசாசின் ராஜ்யங்கள் தத்தளிச்சிருக்கும். ஏன்னா அவர் ராஜாவாய். இன்னைக்கு சிங்காசனத்துல உனக்கா எனக்கா ஒரு உட்கார்ந்து இருக்கிறார். உன் வழக்கை தீர்க்க, உன் எதிரிகளோடு உன் எதிராளிகளோடு வழக்குகள் இருக்கிறது. உன் எதிராளிகளோடு நிறைய செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கிறது. உன் சத்துருக்களுக்கு நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கிறது. ஆமாவல்ல, சொல்ல மாட்டேங்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி சம்பவிக்காததெல்லாம் இனி சம்பவிக்கும். ஆமென். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா. பாட்ட பாடினவர் இன்னைக்கு உள்ள பிடிச்சு போட்டானுங்க. ஆனா நிச்சயமா கர்த்தர் நியாயம் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஹalleluya. இனி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக பொசிஷன் எடுக்கிற காலம். ஏன்னா தேவ பிள்ளைகளுக்காக பெரிய பல சாதாரணமான காரியங்கள் அல்ல, அவ்வளவு 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 அவ்வளவு. இனி ஆண்டவர், நான் விசுவாசிக்கிறேன் ஆவியில, எப்படி மொத்த ஜனத்தை ரட்சிப்பதற்காக தேவன் அன்னைக்கு பொசிஷன் எடுத்தாரோ, தேவ ஜனத்திற்காக அவர் பொசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு நேரம். அவன் அந்த கழுதையின் மேல ஏற்றினாங்க அவரை. அந்த வசனத்தை படிக்கலாமா? கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகளின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். அவரை ஏற்றினார்கள். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்தார். ஆமென். நியாய தீர்ப்பு கர்த்தருடைய வீட்டிலிருந்து துவங்கும். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் இனி வருகிற நாட்களில் அவர் பொசிஷன் எடுத்து அவர் நியாயம் செய்ய வேண்டிய ஒரு வேளை? எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நியாயம் செய்ய வேண்டிய வேலை, கர்த்தர் நீதி செய்ய வேண்டிய ஒரு வேலை, தேவன் தம்முடைய ஜனத்திற்கு இரக்கம் செய்ய வேண்டிய ஒரு வேலை. அதான் நான் சொன்னேன், அரண்மனைக்கு போக வேண்டிய கழுதை தேவாலயத்துக்கு நேராய் திரும்பினது. ஏன்னா யூதருக்கு மாத்திரம் அவர் ராஜாவா இல்லை, யூதருக்கு மாத்திரம் அவர் பொசிஷன் எடுக்கிறவராய் அல்ல, மொத்த உலகத்திற்கும் உனக்கும் எனக்கும் சேர்த்து அவர் அன்னைக்கு பொசிஷன் எடுத்தார். நியாயம் செய்ய, நீதி செய்ய, வழக்காட அவர் பொசிஷன் எடுத்தார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்கப்பா. ஆமென். அவர் அந்த கழுதையின் மேலே ஏற்றி அவர் வரும்போது, எருசலேமுக்கு வரும்போது, எத்தனை பேர் நம்புறீங்க அவரை அந்த கழுதையில கொண்டு வரும்போதே, அவர் ஒவ்வொரு இடத்தை கிராஸ் பண்ணும்போதே நான் நம்புறேன் அங்க என்னெல்லாமோ சம்பவிச்சிருக்கும். ஒரு ஆமேன் சொல்லக்கூடாதா? ஆமேன் சொல்லக்கூடாதா? அவர்கள் ஜனங்கள் சும்மா ஒருத்தர் ஆர்ப்பரிச்சிருவாங்களா? அவருடைய பவனியே, அவருடைய டிராவலே அவ்வளவு ஒரு மகிமையான ஒரு டிராவலா இருக்கிறது. ஆமென். அப்போ ஆண்டவர் தேவாலயத்திற்குள்ள பிரவேசிக்கிறார். உலகம் முழுவதையுமே மீட்பதற்காக, உலகம் முழுவதுக்குமே ஒரு நியாயாதிபதியாக, இரட்சகராக, ரட்சிக்கிறவராக அவர் தேவாலயத்திற்குள்ள பிரவேசிச்சார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்கப்பா. அவர் பொசிஷன் எடுத்துட்டார். அவர் உனக்காக நியாயம் செய்ய எழுந்திருட்டார். அவர் புறப்பட்டுட்டார். ஆமென். இனி கர்த்தருடைய கண்களில் நீ அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணும்படியாய் கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். இந்த குருத்தோல ஞாயிறு அன்றைக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்து பொசிஷன் எடுக்க வைத்து, ஒன்று சொல்லுங்க, எனக்கு இனி அவர் இருக்கிறார், ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்காக எழுந்தருளி இருக்கிறார். அவர் அப்படி எழுமி நிற்போமா? கமா, எல்லோரும் கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்தி இந்த மகிமையான நாளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எனக்காக ஒருவர் பொசிஷன் எடுக்க ரெடியாக இருக்கார். ஆண்டவர் எனக்காக அவிழ்க்க வேண்டியதை அவர் அவிழ்ப்பதற்கு ரெடியாக இருக்கிறார்.
அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லலாமா? அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் நிரம்பினவர்களாய் என் உயர்விலும் என் தாழ்விலும் என் உயர்விலும் என் தாழ்விலும் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் ஏளனம் செய்கையில் சத்துரு சிரிக்கையில் ஏளனம் செய்கையில் என் எதிரி பெருக பெருக நான் துதித்து பாடும்போது அல்லேலூயா. ஒருமனப்பட்ட ஆவியில் நிரம்பி எனக்காக ஒருவர் பொசிஷன் எடுக்கிறார். நான் அவரை பாடிக்கொண்டே இருக்க போகிறேன். எனக்காக அவிழ்க்க வேண்டியதெல்லாம் அவர் அவிழ்ப்பார். ஹல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் ஹல்லேலூயா. ஆமென். அல்லேஷிகரதலதலபடலபா. என் எதிரி பெருக பெருக நான் துதித்து பாடும்போது அல்லேலூயா அல்லேலூயா. இன்னும் ஆசையாய் அல்லேலூயா. ஆஹா வீதா லாதா லாதா. எல்லாரும் அப்படியே ஆவியில அந்நிய பாஷைகளை பேசி ரீமா மாமா ஷமா மாமா லக்கபதரம். ஆமென். அல்லேலூயா. ஆஹா அல்லேரகதல ரகவதரவா. இயேசுவே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேரகதலதர. இன்னும் ஆசையாய் அல்லேரபலகதடலவா. எங்களுக்காக யாவையும் செய்பவரே, எங்களுக்காக யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரே, ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறவரே. அல்லேலூயா. ஆமென். அல்லேரகதலமடலபா. இன்னும் ஆசையா
dabadala shiriri antula odi kadala dala shindala di anturava eman alleluia inamasaya alleluia amen alle நீர் நல்லவர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பவர் எங்களுக்காக யுத்தங்களை செய்பவர் எங்களுக்காக வழக்காடுகிறவர் எங்களுக்காக எழுந்திருக்கிறவர் எங்களுக்காக இன்னும் ஆசையாய் அல்லேலூயா என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேராகாதா மகிமை இறங்கட்டும் ஒவ்வொருவர் மேலே கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும் தேவ பிரசன்னம் இறங்கட்டும் சிறைச்சாலையின் கதவுகள் சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் சிறைச்சாலையின் எல்லா ஆளுகைகள் இயேசுவின் நாமத்தில் உடைந்து நிர்மூலமாகி போவதாக தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாயிருக்கிற எல்லா சிறையிருப்பின் வல்லமைகள் இன்னைக்கு அவிழ்க்கப்பட்டு போவதாக நிர்மூலமாகி போவதாக எந்தெந்த பகுதியில் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறார்களோ எல்லா சிறையிருப்பின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகி போகட்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் பலமாய் இறங்கட்டும். இதை பார்க்கருடைய கூடாரங்களில் வல்லமை வெளிப்படட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். எல்லா சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்படட்டும். எல்லா சிறை கதவுகள் அந்த விலங்குகளை உடைத்து போடுகிறோம் ஆண்டவரே. எதெல்லாம் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில சிறை இருப்புங்கிற ஆண்டவர் அடிமைத்தனம் இருக்கிறதோ அது எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகி அல்லே அல்லே ஆமென். இன்னமாசையாலே rabaso ragaba libada cantuna maseria lensere motoloro corodiam tulbar alle alleluia alle எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நீர் இருக்க பயமே. எனக்காக யாவும் என் தேவன் ஆமாமல்லையா அவர் இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் ஆசையாய் உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. அப்பாவை பார்த்து சொல்லலாமா? கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. ஆஹா உங்க கைகள் குறுகவில்லை. கூடாது ஓ சாந்தலரகபா
உம்மால் கூடா எதுவுமில்ல. உங்க கைகள் அப்பா, உங்க பிள்ளைகள் மேல உடைய கரம் இறங்கட்டும் அப்பா. அங்கலாய்ப்போடு அழுகையோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் உம்முடைய கரங்களை நீர் எடுத்து உம்முடைய பிள்ளைகளுக்காக நீ நீட்டுவீராக ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுக்காக பொசிஷன் எடுப்பீராக. அவர்களை மீட்படைவதற்கு, அவர்களை தூக்கி எடுப்பதற்கு, அவர்களை குழியிலிருந்து தூக்குவதற்கு, அந்த சிங்க கெபியில் இருந்து, அந்த அக்கினி சூளையில் இருந்து அவர்களை விடுவிப்பதற்கு உங்க பிள்ளைகளுக்கான பொசிஷன் எடுத்து உங்க பிள்ளைகளை விடுவிங்க ஆண்டவரே. அப்பா, உம்மால் கூடாதது எதுவும் இயேசுவே. உம்மால் இயேசுவால் கூடாதது எதுவும் அப்பா. என்னோமால் கூடாதது எதுவும் இன்னும் ஆசையா நீ பெரியவர். உம்மால் கூடாதது எதுவும் இயேசுவால் கூடாது எதுவும் இல்லை. நல்ல கை தட்டியாமே. உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த மகிமையான நாளில் உடைய வார்த்தையே ஆண்டவர் எங்களுக்காக நீர் தந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எங்கள் தேவன் எங்களுக்காக இனி நிற்பார். தேவன் எங்களுக்காக இனி பொசிஷன் எடுப்பார். எங்களுக்காக நீர் வழக்காடுவார். எங்களுக்காக வர வேண்டிய இடத்தில் நீர் வருவீர். இதை பார்த்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய ஆளுகைக்குள் உங்கள் பிள்ளைகளை தருகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் பிதாவே, ஆமென். Ararat Power Ministries.